கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். ஆமென். சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி என்னோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? Beautiful. Clap your hands for him. Give clap for him. கரந்தட்டது கூட தேவனுக்கு ஆராதனை தான். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். சொல்லுங்க. காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. என் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் நினைவு அவர் நினைவு அல்ல. மேலானதை செய்வார். Sing with me. என் நினைவு அவர் நினைவு அல்ல. மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் துயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். விசுவாசிக்கிறவங்க பாடுங்க. உருவாக்கும் துயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர். இதுதான் பரலோகத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமான வார்த்தை. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகனே. ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகளே. ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை நொறுக்கிடுவார். அறிக்கை பண்ணுங்க. என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். என் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும். சந்தோஷமா கர்த்தருடைய நேரத்தில் காரியம் வாய்க்கும். ஓ காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். சொல்லுங்க. கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமை நிரப்புவதாக. பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடும். கரங்களை உயர்த்தி காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்லுங்க. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். என் நினைவு அவர் நினைவு அல்ல. மேலானதை செய்வார். என் நினைவு மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர்
சிறப்பாய் எத்தனை பேர் சொல்லுங்க சிறப்பாய் வணைவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வைக்கும். வெரி குட். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வைக்கும். என் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் ஆண்டவரே. காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வைக்கும். சொல்லுங்க காரியம் வாய்க்கும். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வைக்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுப்பார். God bless you. God bless you. தேவனுக்கு சாட்சியாக இந்த அருமையான திருச்சபையில் ஊழியம் செய்ய முடிவு என்னை அங்கீகரித்த பாஸ்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள். நிக்கணுமா வேண்டாமா? மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனத்திலே வேதம் அப்படி சொல்லுகிறது. 400 சென்ட் இடம் வச்சேன்னா 10 தாலுக்கால இருந்து கூட்டம் வந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போ அவர் வலது பக்கத்தில் கூட்டம் குறைவா இருக்க அனுமதிப்பாரா? அவர் வலது பக்கத்திலே அவர் பிரிக்கிற செம்மறியாட்டின் கூட்டம் குறைவாக இருக்குமா? இருக்காது. அவர் அன்பின் தேவன், அவர் பராக்கிரமத்தின் தேவன், அவர் மிகப்பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆமா. நீங்க அங்க இருப்பீங்களா? தனியா இருப்பீங்களா? கூட்டமா சேர்ந்து இருப்பீங்களா? கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போவீங்களா? ஆமா, கைவிடப்படக்கூடாது. அதுக்காக தான் சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அதற்காக தான் தேவனும் தம்முடைய அபிஷேகத்தை, கிருபைகளை, அன்பை, மன்னிப்பை, நீடிய பொறுமையை சபைக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்து இருக்கிறார். அந்த இடத்திலே தான் நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான் அடுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 42 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30:43 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 30:42-43 அங்கே யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருந்தது என்று. அவனுடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, தேவைகளை சந்திக்கும்படி தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் அதை கொடுப்பார். ஆமா, 3 நாட்கள் இடைவெளி சத்துருவுக்கும் யாக்கோபுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும். ஆனா அங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் இங்கே வரவிப்பார். பிசாசின் கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய மத்தியிலே தேவன் கொண்டு வந்து கொடுப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு ஒரு அதிகாரம் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமாம், முடிவில் எப்படி தான் வரும் ஆசீர்வாதம்? வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும். போதும், இந்த புருஷன் இங்க இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் தேவன் இந்த பூமியிலே நல்லது என்று கண்ட எல்லா ஆசீர்வாதத்தினால் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. நல்ல சாட்சிகளை கேட்டேன், மிகுந்த சந்தோஷம். ஆமாம், கொஞ்சம் பேர் புதுசாக வாகனம் வாங்கியிருக்காங்க, தம்பி இன்னும் மேலே போவார். அருமையான ஆசீர்வாதங்கள். மிகவும் விருத்தி அடைய வைக்கிற தேவன், மிகவும் விருத்தி அடைய வைக்கிற தேவன். நீ எத்தனை சட்டம் போடு, நீ எல்லாவற்றையும் செய். தலைப்பை நான் பின்னாலே சொல்லுகிறேன். நீ என்ன சட்டம் போட்டாலும் சரி, நீ எவ்விதமான காரியத்தை வைத்தாலும் சரி. ஆமாம், யாக்கோபிற்கு லாபான் என்ன செய்தான் சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் அங்கே வைத்த காரியம், he entered into a binding agreement. He entered into a binding agreement. ஆமா, நீ முன்னேறக்கூடாது. ஏற்கனவே உன்னை உறிஞ்சு ஏமாத்தி வர வேண்டிய ப்ரமோஷன், வர வேண்டிய ஆசீர்வாதம், நீ சம்பாதித்த காசு எல்லாவற்றையும் செலவழிக்க வைத்து, ஆஸ்பத்திரி கொடுக்க வச்சு, தேவையில்லாத காரியங்கள் கொடுத்து, மகளுக்காக செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்ட. இங்கே லாபான் உன்னுடைய எதிரி. உனக்கும் எனக்கும் இந்த சபைக்கும் அவன் வைக்கிற காரியம் ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட். பைண்டிங் அக்ரிமெண்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் 33ஆம் வசனத்திலும் அங்கே நாம் பார்க்கிறோம். அவன் ஆதியாகமம் 30, 33, 34, 35 வாசிக்கிறோம். உன்னோட ஆடு நீ அந்த பக்கம் வை, ஏன் ஆடை நான் என்ன செய்கிறேன், இந்த பக்கம் வைக்கிறேன். எவ்வளவு தூரம் இடைவெளி சொல்லுங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே 3 நாள் பிரயாண தூர இடைவெளி. 33 இருக்குதா? நான் ஆங்கிலத்தில் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இட் இஸ் பிட்வீன் 33 and 36. தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும் பைண்டிங் அக்ரிமெண்ட். சோ பைண்டிங் அக்ரிமெண்ட். உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டான், உன் பேரை கேட்டா கொடுக்க மாட்டான். சோ பைண்டிங் அக்ரிமெண்ட். many legal agreements நம்மளை இன்று அடைத்து வைத்து இருக்கிறது. ஆனால் தேவன் இன்றைக்கு விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி முன்னேற போற நான் பார்க்கிறேன், நீ இப்படி இந்த இடத்தை வாங்க போற நான் பார்க்கிறேன். எஸ். ஆனால் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, அது விருத்தி. நீ வைக்கிற கட்டுப்பாடெல்லாம் தாண்டின ஆசீர்வாதம். நீ சொன்னதெல்லாம் தாண்டி கொடுக்கிற தேவன் உனக்கு எனக்கும் உண்டு. அது வெறும் யாக்கோபை வாசித்து போக வைப்பதற்காக தேவன் உங்களை இந்த பிபிஏ சர்ச்சில் கொண்டு உட்கார வைக்கவில்லை. இது இன்னும் கடந்து நல்ல நிறைய காரியங்களை தேவன் ஆவியலை உணர்த்தி கொண்டிருந்தார். நீங்கள் இங்கிருந்து பரலோகத்திற்காக நிறைய ஆத்துமாக்களை கொண்டு போக வேண்டும் என்கின்ற காரியத்திற்காக ஜெபிக்கிற போகிறீர்கள். ஆமென். 3 நாள் பிரயாண தூரம். 36வது வசனத்தில். அல்லேலூயா. ஆமா, நேற்று கொஞ்சம் தூரம் நான் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்தில் ஊட்டியில் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அது ஸ்லோப்பாக இருந்தது. ஏறுனா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியல. பிளைன்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீங்க வாக்கிங் போனால்? நீங்கள் நடக்கிற தூரம்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் தூரம்லாம் வராது. ஆனால் அந்த காலத்தில் 3 நாள் தூரம் போயிருக்காங்க. ரொம்ப தூரம் அது. ஆமாம், கண்ணால் பார்க்க முடியாது. ஏற்கனவே என் மகனே, நீ 3 மாதம் 6 மாதம் தூரம் நடந்து வந்து குடும்பத்தை பிரிந்து இருக்கிறாய். உனக்கு யாரும் கிடையாது, நீ ஒரு அனாதை. என்ன தூய தமிழில் சொன்னால் அனாதை போய, ஒன்றுமில்லாதவன், போக்கற்றவன் யாக்கோபு. ஆகவே தான் நீ இத்தனை முறை ஏமாற்றினாய்.
நீ யாருமே இவனை கேட்க ஆள் இல்லை நினைச்சுத்தான் நீ ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். நீ ஏமாற்றினாய். கடைசியிலே அந்த காலம் தேவனுடைய திட்டம் வரக்கூடிய நேரத்திலே இப்போ வந்து இட்ஸ் a binding agreement. ஆமாம், அக்ரீடு. ஆங்கிலத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அக்ரீடு செட் லாபான். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது பலிக்காது, இது நடக்காது. புள்ளி உள்ளது உனக்கு வராது, வரி உள்ளது உனக்கு வராது. ஏற்கனவே 14 வருஷம் நீ உன் சம்பாத்தியம் எல்லாத்தையும் இழந்திருக்கிற. எத்தனையோ வருடங்கள் இழந்திருக்கிற. காதில் உள்ளதெல்லாம் காணும், நிறைய பேருக்கு கழுத்துல எல்லாம் காணும். ஆமாம், கொஞ்சம் எல்லாம் பிளாஸ்டிக் தான் இருக்கு, கையிலெல்லாம் எல்லாம் நிறைய இழந்தாச்சு. இது நிறைய எல்லாம் ஆமாம் இல்லாமல் போயிடுச்சு. நேற்று இமானுவேல்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி என்னையை கூப்பிட்டு ஒரு இடத்துல கொண்டு விட்டார். அவர் என்னை எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகணுமோ சரியான நேரத்திற்கு கூப்பிட்டுட்டு போயிடுவாரான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். வண்டி 55 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டி மாதிரி வச்சிருக்கிறார், 2 வீலரில். எப்படி அவர் என்ன பேர் இம்மானுவேல். வண்டி கடன்னு ஆடுது, ஃபுட் ரெஸ்ட் இல்லை, கால் வைக்க முடியல, பம்பர் ஆடுது, எல்லாம் 14 வருஷம் புடுங்கின கூட்டம். யாக்கோபே, இன்னைக்கு அதுக்கு மேலே உனக்கு ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட். அது உனக்கு பலிக்காது, அது உன்னை தடை செய்யாது, அது உன்னை தடை செய்யாது. அது தேவாதி தேவன், அவர் உன் பக்கம் இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. நீ எப்படி முன்னேற போற? ஆனால் அந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு லீகல் காரியங்களிலே தேவன் உனக்கு இன்றைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீகல் காம்பிட்டன்சியை கொடுக்க போகிறார். நீ இந்த உலகத்தில் விதிக்கிற எந்த விதமான சட்டங்களாகட்டும் எதுவாகட்டும் அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு திறனை, அந்த ஒரு காரியத்தை தேவன் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Whatever the binding agreement, whatever make informed decisions, என்ன அவங்க அங்கே உட்கார்ந்து சத்துரு டிசிஷன் பண்ணி அவன் அங்கே உட்கார்ந்து என்னென்னலாம் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களோ, உனக்கும் இந்த சபைக்கும் கிறிஸ்துவருக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற சந்ததிக்கும் அங்கே உட்கார்ந்து ஏசி ரூம்ல அவன் டிசிஷன் எடுத்துட்டு இருக்கானோ, என்ன நினைத்தாலும் சரி என்று தேவன் அதை உடைத்து போட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன லீகலி என்ஃபோர்ஸபிள் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் வசனத்தில் நீங்க கையில் வச்சிருக்கிறது கதை எழுதுகிற புஸ்தகம் அல்ல. ஆமென். ஆமா, எக்ஸீடிங்லி வேதம் சொல்லுகிறது, இன் திஸ் வே. அவன் எப்படி ஆனா? எக்ஸீடிங்லி ப்ராஸ்பரஸ். ஆமென். ஆமாம், எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை, முடியலை. பாஸ்டருடைய தொடர்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால், பாஸ்டர் நான் +2 ஃபெயில்னால இது வரைக்கும் எழுதலைங்க. அதனால தான் என்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு படிக்காத ஆள் நமக்கு வேணும். ஏன்னா பாஸ்டர் எங்கே போனாலும் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு அது அவரை பார்த்தாலே இவரை விட்டு எப்போ ஓடலான் இருக்கும். அவருக்கு என்மேல் அவ்வளவு அன்பு. நீங்களும் நானும் விருத்தி அடைகிற கூட்டம். என்ன காரியங்களை சத்துரு உங்களுக்கு என்ஃபோர்ஸ் பண்ண வந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் அவைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு +2 ஃபெயில், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் எனக்கும் கல்யாணம் ஆகணும்ல, அதனால் ஒரு MA ஹிஸ்ட்ரி படித்தேன். உண்மையத்தான். ஆமாம், MA ஹிஸ்ட்ரி படித்து யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சிஸ்டர். அதனால் ஒரு MA ஹிஸ்ட்ரி படித்து கல்யாணத்தை முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கு தேவன் என்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்தும்படி, ஊழியங்களை செய்யும்படி எனக்கு அவர் கிருபை கொடுத்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எங்கள் பவுலடிகள் சொன்னது போல, நீங்களும் நானும் யாதொரு வரத்திலும் குறைந்திருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் சில வரங்களையும் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும்
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மத்தேயு 25:34 அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மிகுதியும் விருத்தி அடைவீர்கள், தொழிலில் விருத்தி அடைவீர்கள், போட்டிகளின் மத்தியிலே விருத்தி அடைவீர்கள், உங்கள் மேல் எரிச்சலாளர்கள் மத்தியிலே விருத்தி அடைவீர்கள். அவர்கள் முகங்கள் சுருங்கி போகும். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய முகம் எப்படி இருந்துதான்? நேற்றைக்கு முந்தின தினம் போல இல்லையா? ஆமா, இருக்காது. சீக்கிரம் எல்லா ஆசீர்வாதம் நடந்து விருத்தி அடையும் பொழுது பலருடைய முகங்கள் நேற்றைக்கு முந்தின நிலை போல இருக்க மாறி போகும். It will change. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் இங்கே எழுதுவார். உங்களுடைய மைண்ட் செட்டப் எல்லாம் இன்னைக்கு மாற வேண்டும், மாற வேண்டும். இந்த பகுதி நமக்கு தான், இந்த பகுதி நமக்கு, உங்களுக்கு, இந்த பகுதி உங்களுக்கு. நீங்கள் இதில் தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விடுதலை கொடுக்கிற தேவன் உங்கள் அவயவங்களில் என்று தொடுவார், ஆசீர்வாதங்களை தருவார். படிக்கிற பிள்ளைகளுடைய முகத்தை அவர் உயர்த்துவார், வெட்கப்படுத்தாதபடிக்கு கிருபைகளை தருவார். அவர் நல்லவர். அவர் சொல்லுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பீல் த பார்க். என்னது? பீல் த பார்க். ஆமா, மேக் ஒயிட் ஸ்ட்ரைப். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. பட்டய உரி. வெண்மை தோன்றும்படிவாய். ஹல்லேலூயா. Peel the bark. Make white stripe. கடுமையான போட்டி. அவன் 14 வருஷம் இவனுடைய உழைப்பை பதம் பார்த்தவன். 14 வருஷம் அவனுடைய உழைப்பை பதம் பார்த்தவன். உன்னுடைய எதிரி. நீ நிறைய இழந்திருக்கிறாய், நிறைய விட்டு கொடுத்து இருக்கிறாய். அவன் சொன்னான், எப்படி இவனை ஜெயிப்பது என்பது தேவன் அவனுக்கு ஆவிக்குரிய விதத்திலே அந்த லீகல் காம்பிட்டன்சி, அங்கே சட்டம் இயற்றப்படுகிறது. இதெல்லாம் உனக்கு, இதெல்லாம் எனக்கு. இதை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது, இதை தாண்டி இங்க வரக்கூடாது. ஏசிய போடு, ஜன்னல்ல மூடு, சத்தம் வரக்கூடாது. வெளியே வரும், வெளியே வரும். அவங்களே சொல்லுவாங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அநேக சட்டங்கள், பரிவாரங்களோடு பரம தகப்பன் வீட்டிற்கு போக பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 32:10 வாசிக்கிறோம். 2 பரிவாரங்களோடு போக வைக்கிற தேவன். அதற்கு என்ன செய்யணும்? பட்டை உரிக்கணும், பட்டையை உரிக்கணும். ஆமாம், என்னைய ஸ்கூலில் கொண்டு போய் அந்த காலத்தில் சேர்க்கும் போது சொல்லுவாங்க, 2 கண்ணை மட்டும் வச்சிருங்க, மீதி எல்லாத்தையும் தோலை உரிச்சிருங்க, தோலை உரிச்சிருங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது புரியல. அந்த காலத்தில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரியுது. 50 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுது. எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் சொன்னாங்க, தோலை உரிச்சிருங்க. பீல் த பார்க். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் உரித்து விடு. தேவன் இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு இந்த பட்டணத்திலே உன்னையும் உயர்த்துவார். அவருடைய வலது பக்கத்தில் நிற்கும்படி உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆதியாகமம் 32:9 அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 32:9 வாசிக்கிறோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமென். போற இடத்துலெல்லாம் மனதுருக்கமாக நான் பேசுகிறேன். குரல்லையும் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப அடிப்பட்டவன். அதனால் எனக்கு பாஸ்டர் மாதிரிலாம் கத்த வரலை.
அதனால் எங்கே போனாலும் ஜெபம் பண்ண வருவார்கள். வந்த யாரையாவது நான் நாசமாக போகணும் ஜெபம் பண்ணுவேன்னா நிறைய பேர். போன வாரம் சனிக்கிழமை ஷக்கினா என்கின்ற அந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாஸ்டர் சந்தோஷ் அவருடைய சபையிலே கூட்டம் 8:30 மணிக்கு இரவு கூட்டம் முடிந்தது. 10:30 மணி வரைக்கும் கியூவில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டு போனார்கள். 2 மணி நேரம் எல்லார் தலையிலையும் கையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். யாரையாவது நான் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, தவறுகள் செய்திருந்தால் சில நேரம் அவர்கள் சொல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு சொல்லிவிடுகிறார். அவர்களுக்கு நான் ஆவியானவர் நம்மிடத்தில் இருந்தால் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் மனது உருக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது படி இந்த ஒரு ஏமாற்றுக்காரன், இந்த ஒரு கேவலமானவனுக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கும் என்று சொன்னால், நம்மை உண்டாக்கினவர் அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் உனக்கு நான் நன்மைதான் செய்வேன் என்று சொன்னார். எனக்கு அவர் நன்மை செய்தார். 12ஆவது வகுப்பில் 4 வருடங்கள் என்னால் 4 வருடங்களில் இன்றைக்கும் எனக்கு 50 வயதுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் என்னால் அதை நான் பாஸ் பண்ண முடியவில்லை. ஆனால் தேவன் என்னை பெரிய உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிறார். நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன். லாபான் என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். இவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவன் பக்கம் சேர விடாமல் அவன் தனியாக அங்கே பிரித்து வைக்கிறான். மந்தையோட சேர விடாமல், உன்னுடைய ஆசீர்வாதங்களை சேர விடாமல் வைக்கிறான். உனக்கு ஏராளமான 14 எத்தனையோ வருடங்களை வீணடித்து விட்டாய் யாக்கோபு. அன்பு மகனை குடித்து வீணடித்து விட்டாய். உன்னுடைய குடும்பத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் வீணடிக்கப்பட்டு விட்டன. யாக்கோபினுடைய 16 வருடங்களுக்கு மேலான ஆசீர்வாதம், அதே சம்பளம் தான். எப்போ வேலைக்கு சேர்ந்தாரோ அதே சம்பளம் தான் யாக்கோபுக்கு. இன்றைக்கி நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இந்த 30 அதிகாரத்தில் சேரும்போது 3000 ரூபா சம்பளம், அதில் 1000 ரூபா சாப்பாடு கழிச்சிருவாங்க. 1000 ரூபா ஆமாம், அவர் வீட்டில் தங்கினதுக்கு கழிச்சது போக மீதி உனக்கு 1000 ரூபா. எத்தனை வருஷம்? நீ அவன்கிட்ட இருக்கிற வருஷம் வரைக்கும். இன்னைக்கு நீ பட்டையை உரிக்க வேண்டும். Peel the bark. Shape your faith today. இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மனதும் தான் இன்றைக்கு மிக முக்கியமான காரியம். நீ அப்படித்தான் அவன் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு இன்னும் உன்னை மிரட்டி தன்னுடைய பையங்களை வைத்து மிரட்டுகிறான். ஆதியாகமம் 31:1-2 அப்படி வேதத்தை வாசிக்கிறோம். அவங்க பிள்ளைங்க அப்படி சொன்னாங்க. வாசியுங்கள். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். யாவையும் எடுத்துக்கொண்டான். அக்யூசேஷன், உன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வரும். தேவையில்லாத குற்றங்கள் சாட்டுவார்கள். நிறைய கேஸ். அவன் பிள்ளைங்க சொல்றான், பார்த்த மாதிரி என் தகப்பனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். நிறைய கம்ப்ளைண்ட், நீ முன்னேறவே முடியாது. நிறைய தடை கற்கள், போராட்டம். அடுத்தவனுடைய வன்கண். ஒரு பைக்கை வாங்கினா அடுத்தவனுக்கு பிடிக்காது. நீ காரை வாங்கினா பிடிக்காது. பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கம்மியான ட்ரெஸ் தான் போட்டிருக்கார், பிடிக்காது. எதுவும் பிடிக்காது. இதே ஆதியாகமம் 31:1 தான் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஆதியாகமம் 30:43 தர இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். அதை இன்றைக்கு உனக்கு செய்வார். ஏன்னால் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பாடல் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு இல்லை? வெறும் கையனா கடந்து வந்தேன், வெறும் கையனாக கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஏல் பாடுங்க, செய்றீமா?
சத்தமா எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறவர், ஆனால் பட்டையை உரிக்க வேண்டும். we have to peel the bark. எப்படியா தெரியும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று? உனக்கு எப்படி தெரியும்? அவன் டிக்ளேர் பண்ணுகிறான் விசுவாசத்திலே. இந்த பார், இந்த புள்ளி, இந்த வரி, இந்த டார்க் கலர், இதெல்லாம் பிறந்துச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு unless or until you have a close relationship with God. தேவனோடு உனக்கு ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் தகப்பன் உனக்கு சொல்ல போகிற அந்த புத்தி உனக்கு எப்படி வரும்? அவன் டிக்ளேர் பண்ணுகிறான். யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஜாதகம் பார்க்க போனானா என்ன போற? இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க, பிள்ளைய கொடுக்கறதுக்கு போறாங்க. உன்னுடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததியாக வரும். You should have a good relationship with the eternal God. ஆபிரகாமின் தேவனோடு அவன் சொல்லுகிறான், இந்த பார், சேலஞ்ச், இந்த இடத்துல நான் நினைக்கிற காரியத்தை தேவன் எனக்கு அனுகூலமாக்கி தருவார், அதை செய்வார். 10 தாலுக்காகள் ஆராதிக்கிற இடமாக தேவன் ஒரு இடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப், நீ ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பதற்கு அவன் சொல்லுகிறான். 16 வருஷம் ஏமாற்ற இடத்துல தப்ப முடியல, ஆனால் இன்னைக்கு நீ புறப்பட்டு போகிறாய். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களோடு, தேவன் தருகிற சுகத்தோடு, தேவன் தருகிற பலத்தோடு, தேவன் தருகிற ஆவிக்குரிய அனுக்கிரகத்தோடு இந்த இடத்தை அசைக்கும்படி தேவன் உன்மேல் வைக்கிற கிருபையோடு நீ கடந்து போகும்படி தேவன் அந்த நாளை உனக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் பார்த்தான் அந்த அளவிற்கு தேவனோடு உறவு. அவன் என்னைக்கு குற்றத்தை செய்தேன், தவறு செய்து விட்டேன் என்று என்றைக்கு உணர்ந்தானோ அன்றைக்கு அவன் மாறி போனான். யாக்கோபை போல ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா அடிக்கடி சொன்ன மாதிரி உணர்வு கொஞ்சம் வேணும். அந்த உணர்வு யார்கிட்ட தான் இருக்கு? நம்மகிட்ட சுத்தமா கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற யார்கிட்டையும் கிடையாது. அது யார்கிட்ட தான் இருக்குதான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:1-2 வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கியிருந்தார். அந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஆவி அவர் உங்களுக்குள் வந்தால்தான் அந்த உணர்வு வரும். அவன் தவறை உணர்ந்து கொண்டான். எத்தனை பேரை ஏமாற்றினேன் என்கின்ற தவறை உணர்ந்து கொண்டான். வஞ்சித்ததை உணர்ந்து கொண்டான். தேவனை விசுவாசிக்காமல் இந்த உலகத்திலே எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், நான் இப்படி சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய ஏதாவது இப்படி ஒரு கையூட்டு கிம்பளம் ஏதாவது ஒன்றை வைத்து நான் சம்பாதிக்க வேண்டும், தவறான வழியிலே குறுக்கான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற குற்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்துவிட்டது. ஆகவே தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி என் தகப்பன் வீட்டிற்கு மறுபடியும் என்னை நீர் திரும்பி வர பண்ணுவீரான். என் தகப்பன் வீட்டிற்கு மறுபடியும் என்னுடைய யுக்தி, என்னுடைய நயவஞ்சகத்தனம், எனக்குள்ளே என்கிட்ட இருக்கிற ஜென்ம சுவாபம் இருக்குது பார்த்தீங்களா, கண் அப்படியே யாரை எடுக்கலாம், யாரை என்ன செய்யலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாரை அப்படி கபலீகரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதெல்லாமும் குற்ற உணர்வு வந்து விட்டது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பட்டையை உரித்து விடு, பீல் த பார்க், மேக் ஒயிட் ஸ்ட்ரைப். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் வர வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபே உன்னிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அவிசுவாசங்களை எடுத்து போடு, தேவனை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே என் அவிசுவாசங்களை எடுத்து போடு. அவன் சொன்னான், நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்யும். அன்றைக்கே அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். அது வரைக்கும் தேவனோடு உடன்படிக்கை இல்லை. அதன் வரைக்கும்
அவன் இந்த உலகத்தின் காரியங்கள் மீது கண்ணாயிருந்தான். பணம், பொருள், மற்ற காரியங்கள், இச்சை, தேவையில்லாத காரியங்கள், குடிகள், வெறிகள் என்று இருந்து கொண்டிருந்த யாக்கோபு அவன் அன்றைக்கு உணர்வடைந்து தேவனோடு சொன்னான், நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி. நிறைய ஆண்டவரே, நான் காடு வழியாக கடந்து போகணும், சத்தியமங்கலம் காடு வழியாக தான் கடந்து போனால் தான் எங்கே போக முடியும்? நான் உயிர் தப்பி பிழைக்கிற எங்கள் அம்மாவோட தம்பி வீட்டுக்கு போக முடியும். அவன் இந்த காட்டில் இருக்கிற சிங்கம்புலியோட அவன் ஒரு மோசமான ஆளுன்னு போகும்போது தெரியல அவருக்கு. அல்லாட்டி அங்கேயும் சேர்த்து ஜெபம் பண்ணியிருப்பார். 60 வயசு வரைக்கும் உனக்கு தேவையான ஜெபம் பண்ண தெரியணும் என்னுடைய அருமையான சபையே. 3 தலைமுறையுடைய ஜெபம் உனக்கு பண்ண தெரியவில்லை என்று சொன்னால் வேதத்திலே நீ வேத புஸ்தகத்தை வைத்து என்ன பிரயோஜனம்? 3 தலைமுறையின் ஜெபம் நமக்கு தெரிய வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்தார். எபிரேயர் 11:9 வாசிக்கிறோம், உடன் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரத்திலே குடியிருந்தான் என்று. குடியிருந்தா சும்மா உட்காந்து மொபைலில் உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்க மாட்டார்? நோண்டிட்டு இருக்க மாட்டார். சீரியல் பார்ப்பாங்களா 3 பேரும் சேர்ந்து? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை 3 தலைமுறைக்கு உள்ள ஜெபம், அந்த ஆவிக்குரிய ரகசியம். உனக்கு உன்னுடைய தலைக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். நீ உனக்காக கூட 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியல, ஆனால் அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, காடு வழியாக போகிறேன், இந்த காடின் வழியாக போய் நான் என்னுடைய மாமா வீட்டில் போய் நான் தப்பணும். அப்போ நீ என்ன செய்யணும்? எனக்கு உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம். எத்தனை மாதம் ஆகுதோ தெரியாது. என்ன? ஆமாம், காரெல்லாம் கிடையாது. நேற்று அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து ஊட்டிலேருந்து வந்துட்டோம். நாங்கள் பாஸ்டர் காரில் தான் வந்தோம். இல்லை, நடந்து போகணும். எத்தனை நாள் நடக்க முடியும்? எனக்கு சாப்பாடு கூடும். ஜெபத்தை பாருங்கள், இந்த ஜெபம் எத்தனை பேர் நாம் செய்து இருக்கிறோம். 3 தலைமுறைக்கு எனக்கு வழி தெரியாது, எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும் என்று யாக்கோபு அன்று ஜெபித்தான். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய மன ஐயங்களை, தெளிவில்லாத உங்களுடைய புத்திகளை மாற்றும்படி தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். அவர் செய்யும்படி அவர் இன்றைக்கு நாம் அனுமதிப்போம். அவரை நாம் நோக்கி கூப்பிடுவோம். மறுபடியும் என் தகப்பன் வீட்டிற்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் அப்பொழுது நீர் எனக்கு, அப்பொழுதுதான் நீர் எனக்கு தேவன். ஆமென். ஏன்னா அவரால் முடியும், அவரால் முடியும். என்ன சொன்ன, என்னையும் என் மனைவியும் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் போய் பிச்சை தான் எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் என்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், பீல் த பார்க். பட்டைகளை தேவையில்லாத அவன் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆமாம், இந்த பகுதி, இந்த ஈரோடு மாவட்டம் சுற்றியுள்ள வட்டாரங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி இந்த 40 நாள் உபவாசத்திலேயும் கலந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு பலனை தருவாராக. ஆமாம், ஃப்ரெஷ் கட் பிரான்ச்சஸ் we have to make. உன்னுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு யாக்கோபே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வேதத்திலே பார்க்கிறோம். அவன் அங்கே என்ன செய்ய ஆரம்பித்தான்? பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. போதும், ஒரு வாழ்வா சாவா மரண தண்டனை வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. 2 மகளையும் பெற்ற பிள்ளைகளையும் மட்டும்தான் கூட்டிகிட்டு போக வெளியே அனுப்பி விடுவாங்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஐயா, உங்களுடைய பணம் எங்கேயாவது மாட்டிக்கொண்டு விட்டால், உங்களுடைய சொத்துக்கள் எவனாவது ஒருத்தன் அபகரித்து கொண்டு விட்டால், நீங்கள் பல வருடங்கள் முயற்சி செய்து பார்த்து விட்டு ஒன்று முடியாவிட்டால் என்ன செய்வீர்கள்? பாதி பேர் வியாதியில் படுத்துருவோம். என் குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து எங்கள் தாத்தாவுடைய சொத்து எனக்கு ஒரு 10 சென்ட் வரணும், நான் தான் எளியவன், என்னை வரவிடாமல் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுலையே பாதி பேர் நம்ம என்ன செஞ்சிருவோம்? துக்கத்திலே படுத்துருவோம். அவங்க ஏமாற்றப்பட்டதுலேயே நிறைய பேர் என்ன செஞ்சிருவோம்? கைகால் விளங்காமல் போயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனால் யாக்கோபுக்கு வரலை.
யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த காரியம் அஃபெக்ட் பண்ணாது, அது வராது. அவன் செயல்பட ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நான் சம்பாதித்தது உழைத்ததே இந்த பூமியிலே வரவில்லை, இனி நான் செய்ய போகிறதா வரப்போகிறது என்று அவன் தலையில முக்காடு போட்டுட்டு உட்காரல. அவன் என்னென்ன ஆண்டவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால, அந்த சக்சஸ் ஃபார்முலா என்னங்கிறத தெரிந்த கொண்டு படியினாலே, உன்னுடைய தொழிலிலே, உன் இந்த போட்டியின் உலகத்தின் மத்தியிலே அநேகருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தை பிசாசு உன் மனதிலே புகுத்திவிட்ட இந்த நாட்களிலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கும்படிக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரோடு தொடர்பில் இருந்தால் எதை போட்டால் என்ன செய்யணும்னு அவர் உனக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 48:17 வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 48:17 அங்கே தீர்க்கதரிசி அவன் எழுதி வைத்திருக்கிறார். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. in a profitable way. 2017ஆம் ஆண்டு நான் வேலை பார்த்த அந்த கம்பெனியிலே சம்பளம் கொடுக்காம 2.5 மாதம் சம்பளம் கொடுக்காம நீ நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன்னு சொல்லி 2 மாதமாக என்னைய வேலை வாங்கிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அது எத்தனை லட்சம் ரூபாய். நான் ஒரு சீனியர் ஜெனரல் மேனேஜராக இருந்தேன். உண்மைங்க, நம்புங்க. என்ன +2க்கு எப்படி சீனியர் ஜெனரல் மேனேஜர் கொடுத்தான்னு கேட்டுறாதீங்க. ஆமாம், ஒரு பெரிய கம்பெனியில் சீனியர் ஜெனரல் மேனேஜராக இருந்தேன். 2.5 மாதம் சம்பளம் தரல, ஒரு பைசா கிடையாது. மனைவியின் சொற்ப சம்பளத்தை வைத்துக்கொண்டு குடும்பம் ஓட்டுகிறோம். வாடகை வீடு சென்னையிலே. 2017 ஏப்ரல், மே, ஜூன் தரவில்லை. ஜூலை மாதம் 2017ஆம் தேதி தேவன் எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தார். என்னுடைய சொந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும்படி. கையிலே ஒரு பணம் கூட கிடையாது. வாலிபர்களே, இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி, ஆமாம், இந்த புதுசாக கட்ட போகிற வாங்க போகிற இடத்துக்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுக்கும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். ஒரு கம்பெனி கூட ஒரு ஆர்டர் கூட கிடையாது. 5 மாதங்கள் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். நேற்று பாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். 10,000 ரூபாய் தான் மாதம் பில்லிங். ஒன்லி 16,000 rupees பெர் மந்த். ஆனால் ஆஃபீஸ்க்கு வாடகையே அது ஒரு 10,000. எனக்கு சம்பளம் வரணும், ஒன்றுமே கிடையாது. வர்றது 16,000, அதில் 300 ரூபாய் லாபம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் தேவன் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலாக மாதம் நாங்கள் பில் பண்ணுகிறோம். தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் புரோஜனமானதை நமக்கு போதிப்பார். இந்த உலகம் உங்களுக்கு புரோஜனம் இல்லாததை போதிக்கும். அவர் ஆபிரகாமின் தேவன். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணும் நீ நினைச்சுக்கோ. உனக்கு புள்ளி உள்ளது மாத்திரம்தான் வேணும்னு விசுவாசம் இருந்தால் புள்ளி உள்ளதெல்லாம் உனக்கு வரும். உனக்கு இதெல்லாம் வரும்னு சொன்னால் எல்லாமே உனக்கு வரும். நிறைய ஆசீர்வாதங்களும் வரும். இன்றைக்கு பீல் த பார்க். தேவையில்லாத காரியங்களை உரிந்து போடு. உன்னிடத்திலிருந்து அவிசுவாசத்தை உரிந்து போடு. இவன் செயல்பட ஆரம்பித்தான். முதல்ல பிலீவர்ஸ், தேவனை நம்புகிறவர்கள் தேவனை போல என்ன செய்யணும்? தூங்கிக்கிட்டே இருக்கணும். ஆமா, தூங்கிக்கிட்டே. இன்னைக்கு காலையிலே 3:10 தேவன் என்னை நான் முழித்து விட்டேன். நேற்று இரவு 2-3 இப்போ எல்லா வாரமும் அங்கங்கு ஊழியம். 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் வாலிபர் முகாம் தர்மபுரியில் நடக்கிறது. ஒரு நாள் தான் கேப், மறுபடியும் பிரயாணம். சரீரம் எவ்வளவு தான் தாங்கும்? 3 மணிக்கு முழித்து விட்டேன். ஜெபம் பண்ணேன் 5:15 வரைக்கும். அதனால தான் காலையில் என்னால் எழுந்திருக்கவே முடியல, உட்கார்ந்தே இருந்தேன். அதிக நேரம் என்னுடைய முழங்கால்கள் முடங்கி தான் இருக்கிறது. ஆமென்.
அதுதான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம். ட்ரூ. முழங்கால்கள் எப்பொழுதும் பரலோகத்தின் பிதாவை பார்த்து தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. He is a very loving God. அவர் தலையை உயர்த்துகிற தேவன். செயல்பட வேண்டும். உன்னுடைய சோம்பல் தூர எரியப்பட வேண்டும். அப்பாவை நேசிக்காத யாராவது இருக்கீங்களா? பெண் பிள்ளைகளுக்கு தான் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், உனக்கு ரொம்ப ரொம்ப அப்பாவை பிடிக்கும். 55 வயசாயிட்டாலும் அப்பாவை நினைப்பாங்க. அப்பா செஞ்சது இப்பவும் ஞாபகம் இருக்கும். ஆனால் பரமபிதா செஞ்சா நினச்சி ஏன் காலையில் 4 மணிக்கு எந்திக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா கிட்ட வர்றதுக்கு 3:30 மணிக்கு ஒன்றால் வர முடியாதாம்மா? பீல் த பார்க் டுடே. பீல் த பார்க் டுடே. உன்னுடைய ஆசீர்வாதம் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய ஆரோக்கியத்தை தேவன் ஆசீர்வித்து அவர் உன்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உனக்கு இருக்கிற பலவீன முதல் காரியம் உன்னுடைய அவிசுவாசம். உனக்கு இருக்கிற அவர் மேல் இல்லாமல் இருக்கிற நம்பிக்கை. அதனால தான் என்னையை அவர் +2 ஃபெயில் ஆக வச்சாருன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நீ அது அப்படி தான் இரு. அப்போ தான் அநேகம் பேருக்கு உன்னை பார்த்தாவது ஒரு சின்ன தீப்பொறி உண்டாகட்டும், உன்னை பார்த்தாவது உண்டாகட்டும். 2017 நடுத்தருவுக்கு வந்தவன் தேவன் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. செயல்பட வேண்டும். அவன் என்ன செய்தான்? ஆதியாகமம் 30:37 அவன் ஃப்ரெஷ் கட் பிரான்ச்சஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஃப்ரெஷ் கட். ஆமாம், தினமும் ஒவ்வொரு வேத பகுதி எடுத்து வாசிக்கணும். இன்னைக்கு இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை எடுத்து வீட்டில் போய் என்ன செய்யணும்? நாள் முழுவதும் அது என் தியானம்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாள் முழுவதும் அது என் தியானம். பயணித்தாலும் சரி, எங்கே உட்கார்ந்தாலும் சரி, அலுவலகத்தில் சும்மா இருந்தாலும் சரி, மனதிலே சிந்தை அதுதான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அத்தனை செய்திகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பாஸ்டர் அம்மாவை யோசிப்பேன், எப்படி தான் டெய்லி காலையில் மெசேஜ் எடுத்து போடுறாங்களோ, 5 நிமிஷம் பேசினாலும் ஆண்டவர் சொல்லலைன்னா கஷ்டம். நல்லவேளை நான்லாம் அப்படி ஒரு பாஸ்டராக வரல. செய்தி புதுசாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு இருக்கிற அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். 16 வருஷம் உன்னுடைய உழைப்பை சுரண்டின ஒரு இடத்திலே நீ தனிமையானவன். உனக்கு அங்கே ஆதரவு கொடுப்ப ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே உன்னை என்ன செய்யறான்? சுரண்டிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே உன்னை உயர்த்தும்படி ஒரு தேவன் உனக்கு உண்டு. அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். நீ செய்ய வேண்டிய காரியம் பீல் த பார்க். தேவன் என்றைக்கு உன்னை எதை விட சொல்லுகிறாரோ, உன்னுடைய பயத்தை விட சொன்னால் விட்டுவிடு. நீ பரிசுத்தமாக மாறு. தேவன் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்பொழுது நீ செய்யும் பொழுது ஆதியாகமம் 30:42 சொல்லப்பட்டபடி, ஆதியாகமம் 32:42 சொல்லப்பட்டது, பலமுள்ளவைகள் எல்லாம் உனக்கு சேரும். நீ என்னதை நினைக்கிறாவோ அவைகளெல்லாம் உனக்கு வரும். உன் தரிசனம் நிறைவேறும். உனக்கு எல்லாம் கைகூடி வரும். அது உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே தான் தேவன் என்னை ஆவியினால் அபிஷேகம் செய்து இன்றைக்கு உனக்கு அதை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். பலமுள்ளவைகள் உனக்கு வரும். உனக்கு நிலைநிற்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரும். உன் தரிசனத்திலே, உன்னுடைய சிந்தையிலே எவைகளை உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது உன் பட்சம் வரும். உன் பட்சம் வரும். இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள். ஆதியாகமம் 30:42 பலமுள்ளவைகள் எனக்கு, பலமுள்ளவைகள் எனக்கு, பலமுள்ளவைகள் எனக்கு, பலமுள்ள இருதயம் எனக்கு, பலமுள்ள கிட்னி எனக்கு, சுகம் தருகிற தேவன் எனக்கு உண்டு. அவர் தருவார் அதை இன்றைக்கு. அதுதான் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பயத்தை தூர எடுத்து போடுங்கள். பீல் த பார்க், மேக் ஒயிட் ஸ்ட்ரைப். ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து வையுங்கள். செயல்பட ஆரம்பித்தான். நானா அங்கேயே சூசைட் பண்ணியிருப்பேன். 16 வருஷம் ஆசீர்வாதமே பிடுங்கிட்டான். இனிமையாக இவன் என்னை முழுசாக உயிரோடு அனுப்ப போகிறான் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்த ஒருவன். அவன் போராடி மேற்கொண்ட ஒரு பெரிய தேவ மனிதன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு நாம் போராட வேண்டும். ஆண்டவரே, ஈரோடு எங்களுக்கு தான் வேண்டும். ஈரோடின் ஆசீர்வாதங்கள் it should come to me. புது பிஸ்னஸ் எனக்கு வரணும், என் பிள்ளைங்களுக்கு வரணும். எங்கே போயிட்டு உங்களுடைய விசுவாசம்? அவர் நம்மை தம்முடைய வலது பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் அலங்கரித்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. ஆமாம், வலப்பக்கத்தில் நிற்கிறவர்கள் எல்லாரும் ஜெயம் பெற்றவர்கள். மற்ற 25-34 அது நடக்க போகிறது. நீங்க வலப்பக்கத்தில் நிற்பீங்களா? நிற்பீங்களா? நிற்க போறீங்களா? கூட யாரையும் கூட்டு வருவீங்களா? அப்போ அவன் நிச்சயமா நீங்க நிறைய காரியத்தை ஆண்டவருக்காக செய்தால் தான் அங்கு நிற்க முடியும். Hallelujah. Then peel the bark. தேவன் அந்த ஆயத்த வேலைகளை செய்ய பவுலை போல நாம் ஜெபம் செய்ய வேண்டும். யாக்கோபை போல, ஆபிரகாமை போல ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சபையில் தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த காரியம் பவுலடிகள் சொல்லுகிறார். எபேசியர்கள் நிருபம் 3:19 எபேசியர் 3:19 பவுலடிகள் சொல்லுகிறார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகி என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது. 18வது வசனத்தை வாசிப்போம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளமும், ஆழம், உயரமும் உணர்ந்து. ஐயா, அன்பின் கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு ஆழம் என்னவென்று தெரியாது, அகலம் என்னவென்று தெரியாது, நீளம் என்னவென்று தெரியாது, உயரம் என்னவென்று தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷம் ஆதியாகமம் யோவான் 5:5-6 வாசிக்கிறோம். யோவான் 5:5-6 அங்கே வேதத்திலே 38 வருஷம் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் 38 வருஷம் வியாதியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15 வயசுல பாவம் பண்ணியிருந்தா இப்போ வயசு என்ன? 53 வயசு. நிச்சயமா அவனுக்கு ஒரு 53 வயசு இருந்திருக்கணும். 38 வருஷமே வியாதி. சங்கீதத்தின் புஸ்தகம் 107:17 வாசிக்கிறோம். சங்கீதம் 107:17 துன்மார்க்கன் தன் பாதக மார்க்கத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கம், தங்கள் அக்கிரமம். இவன் ஒரு நிர்மூடன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் நிர்மூடன். அவர் சொல்ல தேவன் எனக்கு தேவையில்லை. I have my own land, I have my own earning, I have my forefathers property. எனக்கு பூர்வீகத்தினுடைய சொத்து 5 தலைமுறைக்கு இருக்கிறது. Why should I come to church? Why should I love the Lord? எனக்கு என் தேவன் தேவை என்று சொல்றவன் மூடன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூடன் என்ன செய்ய மாட்டான்? தேவனை மதிகேடன் தேவனை தேட மாட்டான். அப்பேற்பட்ட நிர்மூடன் பாதக மார்க்கத்தினால் அக்கிரமத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போய் இருந்தவன் தேவனை வேண்டாம் என்று வெறுத்தவனை தேடி வருகிற அன்பு அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். என்ன ரொம்ப தேடி வந்தார். ரொம்ப முரடன், ரொம்ப மோசமானவன் நான். எங்கள் அம்மா நேக கிராம ஊழியங்களுக்கு போகிறவர்கள், கல்யாணமே வேண்டாம் என்று ஊழியக்காரரோடு சுற்றி தெரிந்தவர்கள். காலையில் தினமும் 4 மணிக்கெல்லாம் அவர்கள் குளிக்கிற அறையிலிருந்து அழுகை சத்தம் தான் வரும். ஒரு நாள் நான் கேட்டேன், அம்மா ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு எதுவும் வியாதியா? எங்கள் அம்மா செத்து போவாங்களோன்னு பயந்து போய் கேட்டேன். 16 வயதில் எங்கள் அம்மா சொன்னாங்க, நெக கிராமங்களுக்காக நான் அழுகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, உனக்கும் அழுறேன். அவ்வளோ பெரிய நிர்மூடன், பாதக மார்க்கத்தான். ஆனால் தேவனுடைய அன்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பவுலடிகள் சொல்லுகிறார் அதைத்தான். எபேசியர் 3:19 அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் நிறையப்பட வேண்டும்.
அவர் அதுக்கு அடுத்து அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த பரிபூரணத்தினால் நிறையப்பட வேண்டும். அவனுக்கு தெரிந்தது, இந்த காரியத்தை நான் செய்தால் ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும், நான் என் தகப்பன் வீட்டிற்கு நான் 2 பரிவாரத்தோடு போக முடியும் என்கின்ற அந்த சிந்தனை இருந்தது. நீங்கள் எப்பேற்பட்ட சிந்தனையோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காருகிறீர்கள். 2030ஆம் ஆண்டின் வரைக்கும் உள்ள திட்டத்தோடு இங்கு வந்து தேவன் அதை ஆசீர்வதிப்பார், தேவன் அதற்கு அவருக்கு அங்கீகாரம் தருவார், தேவன் அதற்கு பாதுகாப்பை தருவார் என்கின்ற எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களா? சும்மா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கம் ஒரு மந்தையின் கூட்டம் சேர வேண்டும். அதற்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சாயங்காலம் இங்கு சுகம் அளிக்கும் கூட்டம் இருக்கிறது, வாருங்கள் என்று நீங்கள் அழைத்து வர வேண்டும். தேவன் அப்பேற்பட்ட விசுவாசத்தை தர வேண்டும். அந்த அன்பின் ஆவியினை உங்களுக்கு ஊற்ற வேண்டும். பவுலடிகள் சொன்னார் ரோமர் 5:5 நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அந்த தேவன் அந்த அன்பின் ஆவி எங்கள் இருதயங்களிலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்ன செய்யப்பட வேண்டும்? நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டால் தான் மற்றவர்களை நீங்கள் கூட்டு வர முடியும். தேவன் உங்களை எவ்வளவு தூரம் நன்றாக வைத்திருக்கிறார். உங்கள் வியாதிகளெல்லாம் மன்னித்து இருக்கிறாரே, நோய்களையெல்லாம் குணப்படுத்தி இருக்கிறாரே. அவருடைய அன்பு எத்தனை அன்பு! அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, ஐயா எவ்வளவு நேரம் இந்த உலகத்தில் உங்களை 60 வருடம் 80 வருடம் என்று வைக்கிற தேவன் என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறார்? வெறும் நீங்கள் வந்துவிட்டு இங்கே ஏதோ சம்பாதித்தோம் போனோம் என்பதற்காக அல்ல. அவருடைய வலது பாரசத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாய் இருப்பது தான் மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய சேலஞ்ச், அதுதான் பெரிய சேலஞ்ச். சிங்காசனத்திற்கு முன்பாக செம்மறியாட்டு கூட்டமாக வந்து நிற்கும்படிக்கு சாதாரணமாலாம் போய் நிற்க முடியாதுங்க. ஆமென். ஆமாம், சும்மாலாம் போய் நிற்க முடியாது. பிபிஏ சர்ச்சில் எவ்ரி சண்டே வந்துடும் ஆண்டவரே. நோ சான்ஸ். யூ ஹாவ் டு டூ சம்திங் மோர். யூ ஹாவ் டு டூ சம்திங் மோர் மை சிஸ்டர் அண்ட் பிரதர். யூ ஹாவ் டு டூ சம்திங் மோர். எனக்கும் வியாதிகள் உண்டு, சில வகையான பிரச்சனைகள் உண்டு. ஆனால் வாரம் வாரம் ட்ரெயின்லையும் பஸ்லையும் ஏறி ஒவ்வொரு தாலுகாவை போய் கொண்டு தான் இருக்கிறோம். சகோதரனுக்கு தெரியும் அவைகள். எனக்கு இருக்கிற வருமானத்திலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என்னை ரட்சித்தவர், எனக்கு சுகம் கொடுத்தவர், எனக்கு ஜீவன் கொடுத்தவர், சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர், அவரை நான் எங்கும் நான் சென்று சொல்லுவேன். மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார், அவர்கள் பக்கம் மந்தை சேரும்படி செய்வார், பலமுள்ள ஆசீர்வாதம் வரும்படி செய்வார். 2 பரிவாரங்களோடு போக செய்கிற யாக்கோபின் தேவன் உண்டு என்பதை சொல்லும்படிக்கு நான் அந்த அபிஷேகத்தோடு கடந்து வருவேன் என்கின்ற விசுவாசத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபீல் த பார்க். அதை நாம் உரித்து போட வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் சும்மா ஒரு 5 வருட ஒரு பிளானிங், ஒரு கவர்மெண்ட் என்று சொன்னால் 5 வருட திட்டம், 20 வருட திட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு சகோதரனை, வாலிபனை, படிக்கிற பிள்ளையே, அடுத்த 5 வருடம் நீ எப்படி இருப்பாது என்று உனக்கு நீனே தீர்மானிக்க முடியவில்லை என்று சொன்னால் தேவன் இந்த பூமியிலே உன்னை வைத்தது வேஸ்ட். அவரா நித்திய காலத்திற்குரிய ரகசியத்தோடு தான் உன்னை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷத்தை இழந்துட்ட? அவர் 16 வருஷத்தை இழந்த யாக்கோபு சொன்னார், இங்கே வா, சேலஞ்ச், 3 நாள் தூரமாக வச்சுக்கோ. 3 நாள் தூரம் போயெல்லாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. 3 நாள் தூரம் அவர் அங்கே போய் எதிரினுடைய இடத்துக்கு போயிட்டு வந்தால் இங்கே இவனோட ஆடு 10 ஆடு காணாமல் போயிடும். அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய தூரத்தை வச்சார். சேலஞ்ச், வாட் எவர் சேலஞ்ச், யார் வச்சாலும் சரி, தேவனுடைய மந்தை பருகும். தேவன் இந்த பூமியிலே சொந்த இரத்தத்தினால் அவர் கிரயம் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் அவர் பக்கம் வந்து சேரும். நாம் அதற்கு துணையாக இருக்கிறோம். உங்களையும் என்னைத்தான் அவர் நம்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள் தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுடைய காலங்களில் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது, பயங்கள் இருக்கக்கூடாது. நான் அழகில்லைன்னு என்ன செஞ்சிட்டு கூடாது. ஆமாம், நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே நான் அழகே இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப ஏழ்மை, படிக்கலை. அவங்க அப்பாவை படிக்காமல் வச்சுருக்கதே அதுக்கு தான், ஏன்னா உன்னையை மகிமைப்படுத்தி பார்க்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பீல் த பார்க். எங்கள் அம்மா வெறும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. ஆனால் எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ராஜாக்கள் ஆண்டவரே என்று.
எனக்கு நீர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் ராஜாக்கள் என்று சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். ஆமென், ஆமென். ராஜாக்கள் நாங்கள், ராஜாக்களும் நீங்களே என்று பாட்டு பாடி வெளியே போன உடனே என்ன செஞ்சிடறோம்? வேற மாதிரி மாறக்கூடாது. 5 வருடம் குறைந்தது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தோடு இல்லாவிட்டால் இங்கே உள்ளே வராதீங்க. டோன்ட் கம். அவர் யுக யுகமான காலங்களிலே திட்டங்களை வைத்துக்கொண்டு யாக்கோபை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படி. ஃபீல் த பார்க் டுடே. தேவையில்லாத எண்ணங்கள், மனக்குறைவுகள், உனக்கு நீனை வைத்திருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் தூர எறிந்து போடு. தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிட. அவர் தம்முடைய ஞானத்தில் நிரப்புவார். அவன் முடிவெடுத்து கொண்டான், இதை நீ போடு, உனக்கு இதெல்லாம் வரும், பலத்தவைகள் உன்னை சேரும், 2 பரிவாரங்களோடு நீ போக முடியும் என்று தேவன் அவனுக்குள்ளே அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு கொடுத்து தான் அனுப்ப போகிறார். நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கலந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் மரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். Feel the bark. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி நீயே தடை விதித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய பயங்களை, உன்னுடைய பாவ பழக்கங்களை, உன்னுடைய அவிசுவாசங்களை, பயங்களை உரித்து போடு, உரித்து போடு. பலமுள்ள ஆசீர்வாதம் உனக்கு வரும்படிக்கு, ஹல்லேலூயா, பலமுள்ள ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும்படிக்கு நீ அவைகளை செய்ய. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பவுலடிகள் சொன்னார் அதை 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் நெருக்கப்பட்டோம், எப்பக்கத்திலும் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், ஆனால் என்ன செய்கிறதில்லை? நாங்கள் மனம் முறிவடைகிறதில்லை. We will never despair. We will never despair. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? மனம் முறிவடைந்து போயிருக்கிறோம். வாலிபர்கள் மனமுறிவடைந்து போயிருக்கிறான். ஜெபம் பண்ண முடியல, சோர்ந்து போயிருக்கிறான். அவருக்கு அந்த காரியம் வந்தது, யாக்கோபுக்கு அந்த காரியம் வந்தது. ஐயா தனியாள். இன்னைக்கு நிறைய வீடுகளில் தனி ஒரு பிள்ளையாக தான் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பழைய காலங்களில் 5 சகோதரர்கள் இருப்பாங்க. கூட பிறந்தது, என் கூட பிறந்தது 4 பேர். யாராவது ஒருத்தரை நீ அடிக்க வந்தால் கூட என்ன செய்யலாம்? எங்கள் அண்ணன் 3 பேர் வருவாங்க. எனக்கு ஒரே மகள் தான். ஒரு காய்ச்சல்னா யார் பாப்பா? ஒரு பர்த்டேன்னா யார் வருவா? இன்னைக்கு காலம் அப்படி ஆகிவிட்டது. அன்னைக்கு 9 பேர். ஒரு கல்யாணம்னா 9 உடன் பிறந்தவர்களும் வந்து என்ன செய்வாங்க? சண்டை போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிற்பாங்க. ஆனால் யாக்கோபே, நீ எதிரியின் கூடாரத்தில் தனியாக இருக்கிறாய். 16 வருஷம் உன்னை உரிந்து விட்டான். ஆனால் யாக்கோபு என்ன செய்யலை? நெருங்கி, அவன் எப்பக்கம் நெருக்கினாலும் நெருங்கி போகிறதில்லை. பவுலடிகள் இதை விசுவாசத்தோடு சொன்னார். ஐயா, உனக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கா? ராத்திரி பயமாக இருக்கா? 2 கொரிந்தியர் 4:8 சொல், தைரியமாக சொல். 2 கொரிந்தியர் 4:8 வேதத்திலே சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன செய்வதில்லை? ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுடிவு அடைவதில்லை. 4:10 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். எப்பொழுதும் இயேசுவின் மரணம் சரீரத்திலே, அவருடைய உயிர்த்தெழுதலையும் சுமந்து செல்லுகிறோம். ஹல்லேலூயா. வேற எதையும் நான் சுமந்து சொல்ல மாட்டேன். ஐயா, நீ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். உன்னை பார்த்து நிறைய பேர் முகம் சுளிச்சாங்க. ஆதியாகமம் 31:2 வேதம் அப்படி சொல்லு. நிறைய பேர் முகம் சுளிக்கிறவன் என்ன இருக்க தான் செய்வான்.
இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு அவன் முகம் மாறி போகும். நீ கவலைப்படாத, நீ பீல் த பார்க். தேவன் இன்றைக்கு உனக்கு என்னவெல்லாம் சுட்டி காண்பிக்கிறார். உன்னுடைய பயம், உன்னுடைய அவிசுவாசம், தேவன் மேல் உனக்கு இருக்கிற அன்பு குறைவு, இன்றைக்கு எடுத்து போடு, உரித்து போடு, உரித்து போடு. பலமுள்ள ஆசீர்வாதங்கள் வரும்படி மேக் ஒயிட் ஸ்ட்ரைப். ஓ மேக் ஒயிட் ஸ்ட்ரைப் டுடே. உனக்கு ஒரு அவர் கொடுக்கிற வெண்வஸ்திரத்தை உடுத்திக்கொள். பலமுள்ள ஆசீர்வாதங்கள் வரும்படிக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 1:6-7, பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம், தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். அவர் வெறும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் தருகிறல்ல என்று பவுலடிகள் 1 கொரிந்தியர் 6:7 சொன்னார். உங்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்ல என்று என்றொன்றையும் சேர்க்கிறார். 1 கொரிந்தியர் 1:4 சொல்லுகிறார், நீங்கள் உபதேசங்களை அறிந்திருக்கிறீர்கள், நிறைய பாடுறீங்க, நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறீங்க, சாட்சிகள் நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்க, நல்லது. 6 சொல்றார், அவருடைய கிருபை உங்களுக்கு தேவ கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, என்ன செய்யணுமா? தேவ கிருபைக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க எப்பொழுதும். ஆமா, உங்களுக்கு நிறைய அவர் வரங்கள் தர வேண்டும் என்று 7 சொல்லுகிறார். கிருபைக்காக மட்டுமல்ல, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருக்கணும்னு சொல்றார். பீல் த பார்க் டுடே. ஐயா, ஊழியக்காரங்க மட்டும்தான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நோ, நீ யாக்கோபின் சந்ததியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ 5 மணி நேரம் ஜெபம் பண்ண. ஆமா, 40 சென்ட்லாம் பத்தாது. இட் should be 80 cent. Ask God like that. இங்கே விசுவாசம் உள்ளவர்கள் வேண்டும். வெறும் பாஸ்டர் தான் 4 மணி நேரம் வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு இருக்கிற படியினாலே வருகை தாமதிக்கிறது, எழுப்புதல் தாமதிக்கிறது. You have to pray 4 hours. வெறும் தேவ கிருபை, சண்டே வந்தா பாஸ்டர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணா போயிரும் இல்ல, கிடையாது. நீ ஜெபம் பண்ணா பிசாசு ஓடணும். உன் வீட்டில் பண்ற ஜெபம், காலையில் பண்ற ஜெபம், இரவு பண்ற குடும்ப ஜெபத்தை கேட்டு சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே பொல்லாதவன் உள்ள வரக்கூடாதுங்கிற விசுவாசம் உனக்கு இருந்தா உன்னைய தேடி வருவார்கள். நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஹalleluya, ஹalleluya. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு உன்னை குறித்தும் உன்னுடைய தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆதியாகமம் 30:43 எழுதப்பட்ட வண்ணமாக ஆதியாகமம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இவ்விதமாய் ரோசி மிகவும் விருத்தி அடைந்து என்று எழுதப்பட வேண்டும். இவ்விதமாய். Not only Jacob, today God wants many Jacobs today. யாக்கோபின் சந்ததி அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Peel the bark today, make white stripe. அவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும்படி செயல்பட ஆரம்பி. தேவன் உனக்கு அந்த காரியத்தை செய்வார். எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் will become unlimitedness. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வைத்திருக்கிற மோடெல்லாம் இனிமே அன்ரெஸ்ட்ரிக்ஷனாக மாறி போகும். தடை செய்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்திலே இனி தடை இல்லாத காரியங்களாய் மாறும்படி தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. 40 நாட்கள் அந்த ஜெபத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிசாசு சொல்லுவான், எப்படி முடியும், ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்கு, அது இருக்கு, பரவாயில்ல. அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் மோடெல்லாம் மாற்றி போடுகிற தேவன். ஆமா, இவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, இதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் உனக்கு. 3 நாள் பிரயாண தூரம் பார்க்கலாம், எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கு, எந்த பக்கம் பலத்தில் உள்ளதா இருக்கு, எந்த பக்கம் ஜாஸ்தி உள்ளதா இருக்குன்னு ஐயா பார்க்கலாம்னா பார்க்கலாம். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். Peel the bark. Peel the bark. If you are praying only for an half an hour, that is not enough to peel the bark. ஆமா, பாருங்க, அவ்வளவு ஆடு வரணும், இந்த பொல்லாதவங்கிட்ட தப்பிச்சு போகணும்னு சொல்லி அந்த ஆள், எனக்கெல்லாம் ஏதாவது என் கம்பெனியில் ஒரு ஆர்டர் போயிடுச்சு அப்படின்னா தொடெல்லாம் நடுங்கிடும், கைகாலெல்லாம் பதறும்.
நான் அப்போ தான் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது யாக்கோபை முழுவதும் நான் ஆவிக்குள்ளாகி பார்த்தேன். தனி மனிதனாக கடைசி முயற்சி நான் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு நேரம் ஜெபத்தில் அவர் தரித்திருந்திருப்பார், எவ்வளவு நேரம் அந்த காரியத்தை செயல்படுவதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார் என்று நான் யோசித்தேன். அதையெல்லாம் ஆவி நமக்கு வேத புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. ஐயா, உனக்கு ஒன்று என்று சொன்னால், உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்று சொன்னால், உன் கணவனுக்கு அவனுடைய சரீரத்தில் சுகவீனம், ஹார்ட்ல ப்ராப்ளம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நீ நடுநடுங்கி நீ அப்படி பயந்து போகிறாகையோ. இரவெல்லாம் என் தகப்பனாரை நான் பார்ப்பேன். அவர்கள் ரொம்ப ட்ரெட்ஃபுல் ஆஸ்மா, அவர்களுக்கு அந்த ஆஸ்மா நோயினால் ஒன்றுமே அவர்கள் செய்ய முடியாது. 4 தலையணை வைத்தாலும் கூட அவர்களால் தூக்கம் ஒழுங்காக வராது. நான் அவருடைய தொழிலை அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு இரவிலே 1:30 மணிக்கு திடீரென்று எழுந்து பார்ப்பேன். என் தகப்பனாருக்கு உயிர் இருக்கிறதா, அப்பா உயிரோடு இருக்கிறாங்களா, நான் பார்த்து படுப்பேன். பல நாட்கள் உபவாசித்து ஜெபம் செய்திருக்கிறேன். என்னுடைய இவைகள் என் வீட்டில் உள்ளவைகள் பலத்தவைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ளவைகள் பலத்தவைகளாக இருக்க வேண்டும். பல நாட்கள் தகப்பனாருடைய தலையில் கைப்படாமல், அந்த வாலிப நாட்களில் வெட்கம், கைப்பட்ட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுமோ, இரவிலே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தகப்பனாரை நல்ல முதிர் வயதிலே தேவன் முதிர் வயது வரைக்கும் வாழ கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் வீட்டிலே பலத்தவைகள் வர வேண்டும், உன் வீட்டிலே பலத்தவைகள் வர வேண்டும். நீ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கடந்து போக வேண்டும். 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது போதாது. சீரியல் எல்லாம் கட் பண்ணணும், டிவி எல்லாம் வீட்டை விட்டு பறந்து போகணும். இரவு ஜெபம்னு வந்துடுச்சின்னு சொன்னால் மொபைல் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ரூம்குள்ளே வரக்கூடாது. முயற்சி செய்யுங்கள். அவன் பதறி போய் ஒரு பக்கம் ஜெபம் செய்திருப்பான். ஆண்டவரே, 16 வருஷம் இந்த மனுஷன்லேருந்து விடுதலையாக முடியவில்லையே, இத்தனை வருஷமாக என்னுடைய வியாதி எனக்கு சுகமாகலையே, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு என்னுடைய பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது. அவன் அது ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தான். அந்த துரிதம் அவனுக்கு வந்தது நாட்கள் பொல்லாதவைகளால் தான். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? பிதாவின் வலது பாரிசத்திலே நிற்க போகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இப்படி ஒரு செய்தியோடு வரலன்னா அடுத்த தடவை பாஸ்டர் ராஜேஷ் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு 3-4 பேரோட போகலைன்னு சொன்னால் வலது பாரிசத்தில் நிற்கிறது வேஸ்ட் பிரதர், வேஸ்ட் சிஸ்டர். ஏன்னா ஆமாம், அலங்கரித்து அப்படிலாம் பேசி, ஆமாம், நிறைய இடத்துக்கு போகணும்னு சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் ஒருவரும் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆள் பார்க்க வேணாம், ஏதோ ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பிதாவின் வலது பாரிசத்திற்கு முன்பு நிற்க, ஐயா, உங்களுடைய காரியங்கள் நிறுத்து பார்க்கப்படும். உன்னுடைய விசுவாசம் அக்கினினால் சோதிக்கப்படும். ஆகவேதான் இந்த பாடுகள், ஆகவேதான் ஆசீர்வாத தாமதங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். கனப்படுத்துகிற தேவன், யாக்கோபின் தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். நீ பண்ண போகிற இந்த காரியம், நீ பட்டே உரிக்க போகிற காரியம், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்த போகிற காரியம், உன்னை அறியாமல் இருக்கின்ற மனமெட்டிமை, உன்னை அறியாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ உரித்து தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தும் பொழுது, நீ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மத்தேயு 25:41 அங்கே மத்தேயு 25:34 எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம், வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அன்று உங்களை அழைப்பார். நாம் அங்கே நிற்க போகிறவர்கள். இவன் சொன்னான், என்ன சொன்னான்? தகப்பன் வீட்டிற்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானால், தகப்பன் வீட்டிற்கு என்னை திரும்பி வர. ஐயா, நீ டாக்டர் சொல்லி உனக்கு ஆயுள் முழுவதும் இந்த மாத்திரையை சாப்பிடுனாலும் கவலைப்படாத, யாக்கோபின் தேவன் அவர் நம்பத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு
விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். Let me all stand. சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன். இதெல்லாம் சொல்லுவோம், உணர்ந்து பாடுவோம். எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. விசுவாசித்து சொல்லுவோம். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. அவர் உன்னை. என்னோட்டத்தில் நான் தனிமை. அறிக்கையிடு விசுவாசத்தோடு. நேசித்தவர் என்னை மறுபடி என்னோட்டத்தில் என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. 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 யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார் இப்பொழுது. ஓ ஹalleluya. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை கிடையாது. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. ஆண்டவரோட ஒப்புரவாகுவோம். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்கிற தகப்பன். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஒப்புரவாகும். ஆண்டவரோட ஒப்புரவாகும். Heal the bark. Heal the bark. தேவையில்லாத காரியங்கள் எடுத்து போடுவோம். பலமுள்ளவைகள் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ பலவானாய் மாற வேண்டும். பல உள்ளவைகள் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சத்துரு இத்தனை ஏமாற்றின காரியங்கள், தேவையில்லாமல் தடை செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது பலவானாய் மாற வேண்டும். பலப்படுத்துகிறவர் உன்னில் வர வேண்டும். பலப்படுத்துகிறவர் உன்னை வர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குறைகளை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என் குற்றங்களை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதியும். 5 வருடங்களுக்கு என்னை பின்வரும் 5 வருடங்களை பார்க்கும்படி எனக்கு ஒரு தரிசனத்தை தாரும். என் கண்களை திறந்தருளும். மனக்கண்களை திறந்தருளும். லெட் மீ see you Lord. ஆண்டவரே, யாக்கோபு உம்மை தரிசித்தது போல நான் பலத்தவைகளோடு நான் புறப்பட்டு செல்வேன்.
நான் எவைகளை அறிக்கை செய்தேனோ அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும் என்று யாக்கோபு ஆண்டவரே அந்த நீர் கொடுத்த ஞானத்திலே, அந்த அறிவிலே, தெய்வீக ஞானத்திலே அறிந்து கொண்டது போல நான் என் செய்கிற தொழிலிலே, வேலைகளிலே, என் குடும்பத்தில் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே நான் உமக்காக உம்முடைய வலது பக்கத்தில் நிற்கணும் ராஜா. உம்முடைய வலது பக்கத்திலே வெற்றி பெற்றவனாக ஆண்டவரே, இந்த வேதம் எழுதியிருக்கிற வார்த்தை உண்மை. இனி அதை நான் பார்க்கும்படி உம்முடைய வலது பக்கத்திலே நான் எப்படி வந்து நிற்பேன்? என் முகத்திலே எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி களிப்பு, ஒரு வெற்றி களிப்பு ஆண்டவரே. இவ்வளவு காரியத்தை நான் பூமியிலே செய்திருக்கிறேன். இந்த சர்ச்சு கட்ட இவ்வளவு நான் உதவி இருக்கிறேன். பல ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். பல இடங்களிலே நான் ஆராதனை நடத்தி இருக்கிறேன். பலரை வழிநடத்தி வந்திருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன். தெய்வ பயத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வலது பாரிசத்திலே நிற்கிற தைரியம் ஆண்டவரே எனக்கு வரும்படி என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், வல்லமையின் தேவன். ஓ ஹalleluya! இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இந்த சபைக்காக, இந்த ஈரோடின் பகுதிக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களுக்கு தேவன் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களுடைய பலவீனமான காரியங்கள், பலவீனமாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிந்தையிலிருந்து அரண்களை நிர்மூலமாக்குற காரியங்களை தேவன் இன்றிலிருந்து அரண்களை நிர்மூலமாக்குற காரியங்கள். ஹalleluya! fill everyone master. நிரப்பும் பலம் நிரப்பும். பலவீனமாய் ஒன்று கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது. இந்த பகுதியில் எல்லாம் பலமுள்ளதாய் மாறட்டும். இந்த இடத்திற்கு வந்து அன்றைய மாலை நேரத்திலே சுகம் கிடைக்கட்டும். புதிதாய் வருகிற அநேகருக்கு சுகம் கிடைக்கட்டும். எங்களுக்கு இடம் வேண்டும் ஆண்டவரே, இடம் we need. ஓ ரபாலா சந்தரா, ஹalleluya! ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் செயல்படணும். யாக்கோபு செயல்பட்டார், நான் இதுவரைக்கும் செயல்படல. நீங்க என்ன யாக்கோபின் தேவன் என்பதை இத்தனை நாள் அறியாம இருந்தேன். நீர் பலத்தை ஆண்டவரே விருத்தி அடையும்படி exceedingly prosperous. It should happen in my life. It should happen. வாயை திறந்து சொல்லுங்க. அப்பாவோட பேசுங்க. ஓ மக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவையில்லாத பயங்கள் ஓ ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க கூடாதபடிக்கு வைத்த எல்லா காரியங்களையும் பொழுது நாங்கள் தேவ ஊழியர்களாக வெளியே அகற்றுகிறோம். சரீரத்தை விட்டு ஓடி போ என்று சொல்லுகிறோம். சிந்தையை விட்டு நிறைய சிந்தைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் ரைட் நவ் அநேக விடுதலை நிறைய பேருக்கு விடுதலை. இன்றைக்கு நிறைய பேருக்கு விடுதலை. யாக்கோபை போல தனித்து தேவனோடு உறவாடும்படியான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது கடந்து வருகிறது. யாக்கோபை போல ஓ ஹalleluya! மணிக்கணக்காக தேவன் உன்னோடு பேசுவார். இன்று சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி ஓ உமக்கு நன்றி. ஓ ஹalleluya! Thank you பா. ஷேகேனாமா கபரபா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் எனக்கு என்ன பேசுன பட்டையை உரிச்சிருட்ட. நீ உரிச்சிட்டா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிடும். பலமுள்ளவைகள் உன்னை சேரும். ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை அதுதான். இன்னைக்கு பலமுள்ளவைகள், எனக்கு பலவீனமானது வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என்ன தொட்ட வார்த்தை. பலவீனமானது உன்னை சேராது, பலமுள்ளவைகள் உன்னை சேரும். இனி உன் வாழ்க்கையில எந்த பலவீனமும் உன்னை சேராது. நீ சொல்லிடுங்க, ஆண்டவரே பலவீனமானது எதுவும் எனக்கு வேண்டாம். பலவீனமான எதிர்காலம் எனக்கு வேண்டாம். பலவீனமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பலவீனமான பொருளாதாரம் எனக்கு வேண்டாம். பலமுள்ளவைகள் என்ன சேரணும் ஆண்டவரே. பக்கத்துல கைப்பிடிங்க. ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட போறோம். ரெண்டு பேரை கைப்பிடிங்க. ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்க இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் கைப்பிடித்திருக்கிற நபருக்கு பலமுள்ளவைகள் சேரணும் ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ள பலமுள்ளவைகள் தான் வரணும். பலவீனமானவைகள் ஆண்டவரே என் கைப்பிடிச்சிருக்க இந்த சகோதரியை விட்டு, இந்த சகோதரனை விட்டு ஆண்டவரே பலவீனமானதெல்லாம் ஓடி போகட்டும். பலவீனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த பலவீனமும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. நான் ஜெபம் பண்றேன், பூமியில ஜெபம் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில எல்லா பலவீனங்களும் இந்த பிள்ளைகளை விட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாழ்க்கையை விட்டு நீ புறப்பட்டு போ. நல்ல தகப்பன், எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி.
ஆழமான வார்த்தை. இதுவரைக்கும் நாங்க கேட்டிராத ஒரு சத்தியம். ஆண்டவரே, பட்டையை உரிச்சிட்டா ஆண்டவரே பலம் உள்ளதெல்லாம் சேருமே. எங்க வாழ்க்கையில உரிக்க வேண்டிய பட்டையை நாங்க உரிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உரிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இந்த பலமுள்ளவைகள் இந்த வருஷத்துக்குள்ள எங்களை சேரட்டும். நாங்க ஜெபம் பண்றோம். இந்த பட்டணத்தில் உள்ள பலமுள்ளவைகள் எங்களை சேரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு பலவீனமானது ஒன்று வேண்டாம். அண்ணன் பேசின அன்பு தாசனுக்காக நன்றி. இன்னும் எத்தனையோ சபைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர் ஓட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனைவியை பிரிந்து, பிள்ளையை பிரிந்து, வெகு தூரத்தில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் உடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே கார்லையும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் பிரயாணப்பட்டு போகும்போது கர்த்தர் அவரோடு கூட இருப்பீராக. இந்த சபை அவருக்காக ஜெபிக்கிறது ஆண்டவர். அவர் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக செலவிட்ட நேரங்கள், உம்முடைய ராஜ்யத்துக்காக அவர் செலவிட்ட பணம், ஆண்டவர் ராஜ்யத்துக்காக செலவிட்ட சரீர பலன் எல்லாவற்றையும் அவருக்கு திரும்ப தாரும் ஆண்டவர். அந்நிய தேசத்தினர்களுடைய மகளுக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூடுகள் நடக்கும் நாங்க கேள்விப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் அந்த அன்பு மகளை தேவன் வேலி அடைக்கணும் ஆண்டவர். அடுத்த ஒரு ப்ராஜெக்டுக்காக, அவர் பிசினஸ்ல வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ், வர வேண்டிய ஆண்டவரை பொருளாதார நன்மைக்காக ஜெபம் பண்றோம். இன்னும் எத்தனையோ சபைகளுக்கு, இன்னும் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு, இன்னும் எத்தனையோ ஊழியர்களுக்கு அந்த பணம் பிரயோஜனமா இருக்கட்டும். கர்த்தருக்கு நீடித்த ஆயுளை தந்து ஆண்டவரை பலமுள்ளவையாய் மாற்றுவீராக. பலவீனமானவைகளை பலப்படுத்தும் பாத்திரமாய் ஆண்டவரை பலமுள்ள மனுஷராய் மாற்றும். ஆயுஷ் நாட்டில் பெருக பண்ண ஆசீர்வதி. பிரயாணங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அநேக பலவீனம் உள்ளவைகள் பலமுள்ளவைகளாய் மாறினதுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மாலை எனக்கு ஹீலிங் சர்வீஸ் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே. சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனும் ஐக்கியமே சமாதானமும் கர்த்தரை வருகின்ற அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.